Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர கிராமலாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 15. இதில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை வெதர். வே ஸ்ட்ரோக்கை செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா அது வெதர். வீன்றது நம்ம சின்ன ஹூக் வந்து ஆட் பண்ணுவோம், வெதர்ன்றது பெரிய ஹூக்கு. வேர்ன்றது வே எழுதிட்டு அதை அப்படியே டபுள் பண்ணிடணும், அதாவது ஆறு, அப்வர்ட் ஆறு. சரிங்களா? இந்த மூணுலேயும் பெருசாக வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. அடுத்து இம்பாசிபிள். இதை எப்படி எழுதுறதுன்னா, ஃபர்ஸ்ட் பேஸில் இம்ப்பு அதை எழுதிட்டு அதில் ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? அடுத்த வார்த்தை இம்பார்ட்டண்ட். இதுக்கு வெறும் இம்ப்பு மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ் அதுக்குமே வந்து இம்ப்பு மட்டும் தான் வந்து எழுதுவோம். அடுத்து இம்ப்ரூவ். இது வந்து செகண்ட் பிளேஸில் இம்ப்பு ஸ்ட்ரோக் வந்து எழுதணும். ஓகேங்களா? இம்ப்ரூவ். இம்ப்ரூவ்டு அதுக்குமே சேம் தான். இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்குமே வந்து சேம் தான். நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்னா இம்ப்ரூவ்டுக்கு இப்படி எழுதிட்டு பக்கத்தில் ஒரு டெட்டு போட்டுக்கோங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இம்ப்ரூவ் ஸ்ட்ரோக் எழுதிட்டு பக்கத்தில் மென்ட் போட்டுக்கோங்க. இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. இந்த ஒரு கிராமலாக்குமே வந்து ஆஃப் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸசைசஸ் 79 and 80 கொடுத்துருக்குறாங்க. பேராகிராஃப் தான் ரெண்டுமே. மினிமம் 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறதோடு இல்லாமல் அந்த ஸ்ட்ரோக்ஸுமே வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.